டயானி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ந்தும் எங்களது காணொளிகளை பார்வையிட்டு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும் உறவுகளுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். தற்போது பிலிப்பீன் நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்க சம்பவம் உலகளவில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு. மனித வாழ்க்கையில் பல விஷயங்களை நாங்கள் முன்கூட்டியே கணிக்க முடிந்தாலும் இயற்கை நிகழ்வுகளில் ஒன்றான நிலநடுக்கத்தை 100% துல்லியமாக முன்னறிவிப்பது இன்னும் சாத்தியமாகல. ஆனால் அது எப்படி உருவாகுது, அதன் காரணங்கள் என்ன, மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதை நாங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை பற்றி தான் இன்றைய காணொளியில் விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல நிலநடுக்கம் என்றால் என்னங்கிறத பார்ப்போம். நிலநடுக்கம் என்பது பூமியின் அடிப்பகுதியில் திடீர்னு ஏற்படும் செயல்பாடு அல்லது அதிர்ச்சி. அது பூமியின் மேற்பரப்பில் அதிர்வாக உணரப்படும் நிகழ்ச்சி. சாதாரணமாக சொல்லும் போது பூமி திடீர்னு குலுங்குவது தான் நிலநடுக்கம். நிலநடுக்கம் ஏற்பட காரணங்கள் என்னன்னு பார்த்தா, டெக்டோனிக் பிளேட்ஸ், அதாவது புவிசார் தட்டுகள் மோதுதல். பூமியின் மேற்பரப்பு பெரிய பாறை தட்டுகளால் ஆனது. இந்த தட்டுகள் எப்போதும் நகர்ந்து கொண்டே இருக்கும். சில சமயம் 2 தட்டுகள் ஒன்றை மற்றொன்று மோதும் போது, ஒன்றை மற்றொன்று தள்ளும் போது அந்த அழுத்தம் அதிகரித்து உடனடியாக வெளியேறும் போது நிலநடுக்கம் ஏற்படும். அடுத்தது என்னன்னு பார்த்தா, ஃபால்ட் லைன்ஸ், அதாவது பிழை வரி. பூமியின் அடிப்பகுதியில் பிழை வரிகள் என்ற பிளவுகள் இருக்கும். அதுல அருகில உள்ள பாறைகள் திடீரென்று நகரும் போது நிலநடுக்கம் உருவாகும். பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் பகுதியில் உள்ளதால அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படும். அடுத்தது என்னன்னு பார்த்தா, வோல்கானிக் ஆக்டிவிட்டி, எரிமலை செயல்பாடு. எரிமலை வெடிப்பு அல்லது அதன் உள் அழுத்தத்தால நிலநடுக்கம் தோன்றலாம். இதை வோல்கானிக் எர்த்குயிக் என்கிறாங்க. அடுத்து மனித செயற்பாடுகள். பெரிய அணைகள் கட்டுவது, நிலக்கரி, எண்ணெய் எடுப்பது, வெடிகுண்டு சோதனைகள் போன்றவற்றாலும் சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் ஏற்படலாம். நிலநடுக்கத்தின் வலிமையை ரிக்டர் ஸ்கேல், அதாவது ரிக்டர் அளவுகோல் கொண்டு அளக்குறாங்க. 2 அல்லது அதற்கு குறைவான ரிக்டர் அளவு மனிதர்கள் உணர மாட்டாங்க. 4 தொடக்கம் 5 வரையிலான ரிக்டர் அளவு சிறிய அதிர்வாக இருக்கும். 6 தொடக்கம் 7 வரையிலான ரிக்டர் அளவு கட்டிடங்கள் இடிந்து விழக்கூடிய அபாயமான பெரிய அதிர்வாக இருக்கும். 8 மற்றும் அதற்கு மேலான ரிக்டர் அளவு மாபெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய அழிவாக இருக்கும். 100 ஆண்டுகளில் இல்லாத பாதிப்பு 2003ஆம் ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி அன்று துருக்கியில அதிகாலை 4:17 மணிக்கு சிரியா எல்லையை ஒட்டி 7.8 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால பல கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமானதோட ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தாங்க. இந்த நிலநடுக்கம் 1939ஆம் ஆண்டிற்கு பிறகு துருக்கியில் ஏற்பட்ட மிக மோசமான நிலநடுக்கமாக கருதப்படுகிறது. இது மேலும் பரவலான உயிர்கள் மற்றும் பொருள் இழப்பையும் ஏற்படுத்தியது. நிலநடுக்கத்தின் தாக்கத்தால பல கட்டடங்கள், புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கூட தரைமட்டமாக இடிந்து விழுந்தது. சுமார் 100 கிலோமீட்டர் நீளத்திற்கு புவியியல் வெடிப்புகள் ஏற்பட்டன. கட்டட இடிபாடுகளில் சிக்கி தவித்தவர்களை மீட்கும் பணிகள் கூட நீண்ட நேரமாக நடைபெற்றது. வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற இந்த நிலநடுக்கம் 1939ஆம் ஆண்டுக்கு பிறகு துருக்கியில் ஏற்பட்ட மிக மோசமான மற்றும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக கருதப்படுகிறது. சமீபத்தில் உலகை உலுக்கிய நிகழ்வாக 2025ஆம் ஆண்டு மார்ச் 28ஆம் தேதி மியான்மரில் 7.7 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. மலேசியா, ஜோஹூர் மற்றும் ஆப்கானிஸ்தானிலும் லேசான நிலநடுக்கங்கள் பதிவாகி இருக்கு. அதோட ஜப்பான்லையும் நில அதிர்வுகள் ஏற்பட்டு வருது. இது மியான்மரை தாக்கிய 1912க்கு பிறகு மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக கருதப்படுது. அதோட 1930ஆம் ஆண்டு
பாகோ நிலநடுக்கத்துக்கு பிறகு நவீன வரலாற்றில் 2வது மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாகும். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 24 ஜோஹூர் மலேசியாவில் 4.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது லேசான அதிர்வை ஏற்படுத்தியது. ஆப்கானிஸ்தானில் மாநிலங்களில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் தாக்கப்பட்டது. மேலும் சில கிராமங்களில் வீடுகள் பாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜப்பானில் கடந்த சில 2 வாரங்களுக்குள்ள 900 முறை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளதோடு அதிர்வு தொடர்ந்து கொண்டிருப்பதால் மக்கள் பீதியில் இருக்கிறாங்க. பூமிக்கு அடியில் உள்ள தட்டுகளில் ஏற்படும் உராய்வின் காரணமாக நிலநடுக்கங்கள் ஏற்படுகிறது. இந்திய பெருங்கண்டத்தின் இந்தியா மற்றும் ஆசிய கண்ட தட்டுகள் மோதிக்கொள்வதால் இந்தியாவிலும் இமயமலை நாடுகள்லையும் அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படுகிறது. இந்த நிலநடுக்கம் சுனாமியை உருவாக்கும் ஆற்றல் கொண்டது. எனவே மியான்மர், இந்தோனேசியா, ஜப்பான் மற்றும் தமிழ்நாட்டில் நிலநடுக்கம் ஏற்பட்டால் சுனாமி எச்சரிக்கைகள் உடனடியாக வெளியிடப்படுது. நிலநடுக்கம் ஏற்பட்டதும் நாங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தா, நிலநடுக்கம் ஏற்படும் போது நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் உடனே வெளியில் ஓடக்கூடாது. வீட்டுக்குள்ளே பாதுகாப்பான இடத்துல இருக்கணும். ஜன்னல்கள், அலுமாரிகள், சுவர் ஓரங்கள்ல இருந்து விலகி இருக்கணும். நிலநடுக்கம் ஏற்படும் போது நாங்கள் வெளியில் இருந்தால் கட்டிடங்கள், மரங்கள், மின்கம்பிகள், பாலங்கள் போன்றவற்றிலிருந்து பக்கத்தில் இருக்காமல் நாங்கள் விலகி இருக்கணும். நிலநடுக்கம் ஏற்படும் போது நாங்கள் வாகனத்தில் இருந்தால் வாகனத்தை சாலை ஓரத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி நாங்கள் வாகனத்துக்குள்ளே இருக்கணும். நிலநடுக்கம் முடிந்த பிறகு நாங்கள் என்ன செய்ய வேணும்னு பார்த்தா, காயம் ஏற்பட்டிருந்தால் உடனே முதலுதவி செய்யணும். வீட்டில் கேஸ் அல்லது மின்சாரத்தில் பாதிப்பு இருந்தால் அதை உடனே நிறுத்தி வைக்கணும். பாதுகாப்பான வெளியிடத்தில் குடும்பத்தோடு போய் பாதுகாப்பாக நாங்கள் இருக்கணும். சிறிய அதிர்வுகள், அதாவது ஆஃப்டர் ஷாக் மீண்டும் ஏற்படாமல் இருக்கும். அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கணும். வதந்திகளை நம்பக்கூடாது. அரசு மற்றும் அதிகாரிகள் தரும் அறிவுரைகளை மட்டுமே பின்பற்றணும். நிலநடுக்கம் என்பது இயற்கையின் சக்தி வாய்ந்த நிகழ்வு. அதை நாங்கள் தடுக்க முடியாது. ஆனால் அறிவால், முன்னெச்சரிக்கையால், ஒத்துழைப்பால் அதனால் ஏற்படும் இழப்புகளை குறைக்க முடியும். பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் அடிக்கடி இந்த சவாலை சந்தித்தாலும் உலகம் முழுவதும் அறிவியல் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்குது. நாம் செய்ய வேண்டியது விழிப்புணர்வோ, பாதுகாப்போ, அறிவை பகிர்ந்து கொள்வது தான். முன்னெச்சரிக்கையோடு இருந்தால் அதிலிருந்து நம்மையும் நம்ம குடும்பங்களையும் பாதுகாக்க முடியும். அதற்காக அவசர பெட்டியை தயார் செய்து வையுங்கள். அவசர பெட்டி என்றால் என்னன்னு பார்த்தா, திடீர் அவசர நிலைகள், அதாவது நிலநடுக்கம், வெள்ளம், தீ, சுழல் காற்று போன்றவைகளால் ஏற்படும் போது நம்ம பாதுகாக்கவும் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்யவும் பயன்படுத்தப்படும் ஒரு சிறப்பு பெட்டி தான் அவசர பெட்டி. பாதுகாப்பு நடைமுறைகளை தெரிந்து கொள்ளணும் மற்றும் அவற்றை அனைவரும் பகிர்ந்து கொள்ளணும். பாதுகாப்பாக இருங்க. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.